வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது கிரகம் சாரமாற்றம் அடைவதை பற்றி பார்க்குறோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது அஸ்தம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து உத்தர நட்சத்திரத்துக்கு, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவதற்கான 12 லக்னங்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கோம். இந்த கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப நாள் பயணித்து 2025 ஜூலை வரைக்கும் பயணிக்க இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில். பட் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்போ நமக்கு அதுக்கு முன்னாலேயே நடக்கும். நாம் இந்த பதிவில் 1 மாதத்துக்கான பலனை ஜனவரி 1 வரைக்கும் உத்தர 4ஆம் பாகத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கப்போம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு கேதுவனுடைய நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ரசிப்புத்தன்மை, கலைகள், நம்முடைய ரிலாக்ஸேஷன், குழந்தைகள், ஆழ்ந்த அறிவுன்ற ஒரு விஷயமும் இருக்குது 5. இப்போ க்ரியேட்டிவிட்டி வச்சு நிறைய கேம்ஸ் விளையாடுறது, க்ரியேட்டிவிட்டியில் ஒரு டிசைனிங் பண்ணுறதெல்லாம் 5ஆம் இடம்தான். சினிமாவிலையும் இது மாதிரியான டிசைனிங், அனிமேஷன் இதெல்லாம் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும். ஏன்னா அது புதனுடைய வீடு, கன்னிராசி. அங்கே தான் கேது இருக்க. கேதுவும் புதனை போல் பலன் கொடுக்குறவர் தான். அப்படிப்பட்ட இது கலைகள் சார்ந்து நமக்கு ஒரு ஈடுபாட்டை, டெவலப்மெண்ட்டை பண்ணுவார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த போகக்கூடிய நாள் டிசம்பர் 2. இப்போ அந்த ஒரு பாதத்துக்கு மட்டும் நம்ம இந்த பதிவில் கணக்கில் எடுத்துக்குவோம். ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அந்த உத்தர 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால அந்த 4ஆம் பாதத்திற்கு உண்டான பலனை நம்ம பார்க்கணும். இப்போது அந்த சூரியன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் பதவிகளில் இருக்கிறது, இது எல்லாம் குறிக்கிற கிரகம் தான் சூரியன். அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த கேதுவனுடைய அட்டாச்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு மறைமுக தொல்லைகள், ஒரு கலகங்கள், குழப்பங்கள் அதிகரித்தாலும் கூட நம்ம அதை பொருட்படுத்தாமல் டிசிப்ளின் அண்டு ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சட்டவிரோதம் இல்லாமல் சட்டப்படி நடக்கிறது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டுனா நமக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும். இந்த 2 பேர் காம்பினேஷனும் கரெக்டாக போகிறவங்களுக்கு ஒரு நல்ல பவர் கொடுக்கும். ஆன்மீக வழியில் போகிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், யோகா, ஃபிசியோதெரபி, எக்ஸசைஸு மற்றும் நமக்கு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த அத்தனை பயிற்சிகளும் நமக்கு நன்மை தரும். அப்படிப்பட்ட வகையில் நம்ம வடிவமைச்சுக்கணும். அப்போ நமக்கு ஆத்மா பீடைங்கிறது ஏற்படாது. ஆத்மாங்கிறது என்ன, 5ஆம் இடம். அது ஆழ்மனதுன்னு சொல்லக்கூடியது. அங்கே குழப்பம் யாருனால வருது, கேதுனால தான் வருது. அப்போ அந்த குழப்பங்களை தவிர்க்கணும்னா அந்த ஞானகாரகனான கேதுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். பாசிட்டிவ் அப்படின்ட்டு எடுக்கும்போது அந்த கேதுவனுடைய தன்மைகள், கேதுனாலே அதிதேவதை விநாயகர். இப்போ சூரியனோட மெர்ஜாகிறார். அப்போ ஒரு இடம் சார்ந்து, ஒரு வாகனம் சார்ந்து, ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் சார்ந்து இவரெல்லாம் நன்மைகளை கொடுப்பார். அதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டோட வேறு மாதிரியான டீவியேஷனான வேலைகளுக்கு போகக்கூடாது. ஒழுங்காக சட்டத்தின்படி இருக்கும்போது நமக்கு அந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 5ஆம் இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு உண்டான பிரச்சனையும் இருக்குது. 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம சொந்த தொழில், கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இது 8ஆம் வீடாக இருக்கிறதுனால நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் தொழிலுக்கு உண்டு. அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு. இப்போ இதே ஐடி லைனில் இருக்கோம், ஒரு சினிமா கலைத்துறையில் இருக்கோம், ஒரு கமிஷன் துறையில் இருக்கோம், மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை தொழில்களுக்கும் இது ஒரு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் அதனுடைய இயக்கம், வருமானம் கம்மி. இப்போ இந்த பலன்களெல்லாம் நீங்கள் கேதுவனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பொருந்தும். அது எந்த ஒரு பலன் நான் போடுறதையுமே நீங்கள் அந்த திசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 கிரகமுக்கும் 9 கோச்சாரத்துக்கும் நம்ம பலன்களை சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா நமக்கு கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னா அந்த டைமில் இந்த கோச்சாரம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் அது நல்ல கேதுவா கெட்ட கேதுவா கொடுப்பினை எப்படி இருக்குது, அதையே அதுக்கு சாதகத்தையோ பாதகத்தையோ இது பண்ணும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற கேது சூரியன் மாதிரி வேலை செய்யுதுன்னா, நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணித்து கேது என்ன பாவ உபநட்சத்திரமாக வருது, சூரியன் என்ன பாவ உபநட்சத்திரமாக வருதுன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த 2 கனெக்டிவிட்டியும் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த பாசிட்டிவாக நடக்கும். அது உயிர் பற்றா பாசிட்டிவாக நடக்குதா, பொருள் பற்றா பாசிட்டிவாக நடக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். உயிர் பற்றா பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஆசை, பாசம், நேசம், குழந்தைகள் நலம் மற்றும் நம்ம கலைகள், இது சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பாவங்கள் தொடர்புகள் இருந்ததுன்னா கேது நல்ல கேதுன்னு அர்த்தம். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அது மாதிரியான பாவ தொடர்புகள் இருக்கும்போது அது நமக்கு ஆக்டிவேட் பண்ணி நல்லா வேலை செய்யும். ஆன்மீகத்துக்கு நல்லாயிருக்கும். அதே 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற பாவங்கள் வேலை செய்யுது அப்படின்னா தொழில் சார்ந்து அது வந்து நம்முடைய பொருள் பற்றாக இயங்கும். ஒரு பணம் போட்டு பணம் பண்ணுறது, ஒரு பொருள் சார்ந்து ஒரு டெவலப் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இதுக்கெல்லாம் உதவும். அப்படி இப்போ கேதுன்னா மருத்துவ கெமிக்கல்னு கூட நமக்கு ஒரு பொருள் உண்டு. அப்போ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களுக்கும் இது பொருந்தும். அதே போல் சூரியன் அப்படின்றாலும் மருத்துவ அமைப்பில் இருந்து, மருந்து கடைகளில் இருந்து நமக்கு பலவிதமான துறைகள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் தொழிலில் எல்லா பதவிகளுமே அது சூரியனுக்கு பொருந்தும். அந்த விதத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வரக்கூடாது சூரியனோ கேதுவோ. அப்படி இருக்கும் பொழுது அந்த என்ன பாவத்துக்கு கேது அதிகாரியாக இருக்காரோ அந்த பாவ ரீதியாக அந்த 8, 12 தொடர்பு பாதிக்கும். அது என்ன பாதிக்கும் அப்படின்னா, 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னா கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, செலவுகள், நம்பி ஏமாறுறது, இப்போ ஒரு தொழில் செய்ய முன்னேறவே முடியாமல் இருக்கிறது, படாத பாடுபடுறோம், எனக்கு கேது திசை வந்ததுலேருந்து டெவலப்பே ஆக முடியல, மேலும் மேலும் கஷ்டம்தான் வருது, மேலும் மேலும் கடன் தான் எச்சாகுது, ஒரு வளர்ச்சியே கிடையாது அப்படின்னா நமக்கு கேது வந்து நல்ல கேதுவாக இல்லைன்னு அர்த்தம். இதே தொழில் ஸ்தான கேதுவாக நமக்கு அமைஞ்சு கேது திசை நடக்கிறவங்களும் உண்டு. அவங்களுக்கு கேது திசை டெவலப் பண்ணி விட்டுட்ருக்கும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறது, 5ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே நேரத்தில் நமக்கு 8, 12 இல்லாமல் இருக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் கேது இருந்தார்னா இந்த காலகட்டம் நமக்கு நார்மலாக கொண்டு போகும். இப்போது இந்த சூரியனுடைய 4ஆம் பாதம், உத்தர 4ஆம் பாதங்கிறது மீன நவாம்சத்தை குறிக்குது. அதனால் ஒரு ஆழ் மனதில் ஒரு நம்ம ஆராய்ச்சி மனப்பான்மையை வச்சு ஒரு ஆன்மீக ரீதியில் தேடுறது, ஆன்மீக பாதை, தத்துவ விசாரம் செய்கிறது, இதுக்கெல்லாம் இதுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். சில பேர்களுக்கு அது கண்டுபிடிப்புகளுக்கு கூட உதவும். மீனம் அப்படிங்கிறதே ஒரு எண்ட் பாயிண்ட் என்னென்ன தேடுதலுடைய ராசி. அப்போ அது சம்மந்தப்படும் பொழுது அதற்கான அமைப்பு கிடைக்கும். இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா கலை சார்ந்த வேலைகள் மிக சிறப்பாக இருக்கும். பேச்சினால் சம்பாதிக்கிறது, வாய் பேச்சினால் சம்பாதிக்கிறது, அதுக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். ஒரே கண்டிஷன், நம்ம எந்த பதிவுகள் போட்டாலும் அந்த கெடுதலான பலன்கள் அப்படிங்கிறது கெட்ட பாவத்தில் சம்மந்தப்பட்டாலும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் சொல்லுவதுண்டு. நம்ம சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது 8, 12 பாவத்திற்கு எந்த கிரகம் என்பது நம்ம லைஃப் லாங் நமக்கு எது அது வருதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அந்த கிரகம் கோச்சாரத்தில் நமக்கு தீமை செய்யுங்கிற பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். இப்போ கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ஒவ்வொரு கிரகமாக பாஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நடக்கும். இப்படியே டீப்பாக நம்ம பார்க்க நம்ம கேள்விகளுக்கு அது நம்ம இந்த சிஸ்டம் வந்து நல்ல பதில்களை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.